வெல்கம் பேக் டு ஹெச்கே மாமிஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கிறோம். நான் இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பூஜை ஒர்க்லாம் இல்லை, ஏன்னா எனக்கு பீரியட் டேட்ஸு. ஸோ ஒரு 5 நாள் வரைக்குமே பூஜை பொருட்கள் கிட்டே போக மாட்டேன். ஸோ 5 நாளுக்கு மேலே தான் கொஞ்சம் அன்றைக்கி க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்றுவேன், அல்லது 7 நாளுக்கு அப்புறம் தான் நான் விளக்கேற்றுவேன். ஸோ இன்றைக்கி பூஜை ஒர்க் இல்லாதனால மார்னிங் ரொட்டீன் ரொம்ப எனக்கு பரபரப்பாக இருக்காது. ஏன்னா குக்கிங் வேலை மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்தோடனே அரிசி, நெக்ஸ்ட்டு பருப்பு 2 ஊற வச்சு ஒரு பருப்பு சாதம் மாதிரி பண்ண போகிறேன். யூஸ்வலாக வாரத்தில் 2 நாள் சாம்பார் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே. ஸோ ஒரு நாள் இது மாதிரி வெரைட்டி ரைஸாக பண்ணிவிடுவேன், ஒரு நாள் நம்ம சாம்பார் வச்சுப்போம். ஸோ குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸுக்காக காராமணி வேக வச்சுருந்தேன், வேக வைக்கிறதுக்காக ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டேன், அரிசி பருப்பை ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட் கிரேப்ஸும் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி பீரியட் டேஸில் நம்ம வேர்க்கடலை ஊற வச்சு சாப்பிட்லாம். பட் நான் வீடியோ எடுத்த இன்றைக்கி மந்த் அண்ட் டைமில் இருக்கிறனால வேர்க்கடலைலாம் யூஸ்வலாக வறுத்து நிறைய வச்சுருவேன். ஸோ அப்பப்போ குழந்தைங்க ஸ்நாக்ஸுக்காக சாப்பிட்டுடுவாங்க. ஸோ சீக்கிரமாகவே எங்களுக்கு காலி ஆகிடும். 1 கிலோ வேர்க்கடலை வாங்குவோம், ஊற வச்சோம், அடிக்கடி எடுத்துப்போம், சாலட்க்கு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வறுத்தும் வச்சுருவேன், லட்டுக்கும் எடுத்துருவேன். அதனால எங்களுக்கு ஈஸியாகவே வேர்க்கடலை காலி ஆகிடும். ஸோ அந்த டைமில் வேர்க்கடலை இல்லை, அல்லது நைட்டே ஊற போட்டுட்டு மார்னிங் ஜஸ்ட் ஒரு 3 டேஸ் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துக்கிட்டாலே போதும், நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அது மாதிரி பீரியட் டேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு நிற்கவே முடியாது. ஸோ மார்னிங் எழும்பி வந்தோடனே ஒரு காஃபி அல்லது டீ எடுத்துகிட்டு தான் எப்போவுமே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். பீரியட் டேஸ்லேயும் காலையில் குளிச்சுட்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கூட இருந்த வரைக்கும் அதே ஹேபிட் பழக்கமாகிடுச்சு. இப்போவும் அதே எனக்கு பழக்கமாகிடுச்சு. ஸோ ஒரு 5 நாளுக்கு குளிச்சுட்டு தான் மார்னிங் வர்றது. ஸோ மேலுக்கு ஊற்றுக்கிறதுலாம் இல்லை, ஃபுல்லாக தலைக்கே குளிச்சுட்டு தான் கிச்சனுக்குள்ளே வர்றது. ஸோ ஏதாவது சூடாக எடுத்துப்போம். முக்கியமாக தலைக்கு குளிச்சிருந்தாலே எனக்கு ஏதாவது டீ காஃபி குடித்தா தான் தலைவலி வராது, பாரமாக இருக்காது. அல்லது மார்னிங் நம்ம 4 மணிக்கெலாம் எழும்பிட்டு நான் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுனால மார்னிங் இடையில 2 சுடு தண்ணி மட்டும் குடிச்சுப்பேன், 2 அல்லது 3 கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சுப்பேன். இந்த மாதிரி டீ காஃபி எடுத்தால் தான் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அல்லது மார்னிங் ஸ்டார்ட் ஆகிற தலைவலி எனக்கு டே ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு வேலை நான் செஞ்சிட்ருப்பேன், ஆரி ஆகட்டும், நெக்ஸ்ட்டு ஏதாவது ப்ரேஸ்லெட்டு, பேண்டு, வர ஆர்டரு, மெட்டீரியல் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ ஆனால் பீரியட் டேஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரொம்ப ஹெக்டிக்காக எடுத்துக்க மாட்டேன். நான் அந்த டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பேன். ஸோ ஒன் டே ரிலாக்ஸ் ஆகிட்டேன்னா அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக என்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ரொம்ப பெயின் இருக்காது, பட் என்னென்னா நிற்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம், நெக்ஸ்ட்டு வாழைப்பூ பொரியல் பண்ணிட்டேன். குழந்தைங்களுக்காக காராமணி வேக வச்சாச்சு. ஸ்ப்ரவுட்டை ரெடி பண்ணியிருந்ததை தோசையாக பண்ணியாச்சு. கார்ன் எடுத்து வச்சுருந்தேன், சரி அதை இன்னொரு நாள் ஸ்நாக்ஸாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்காக இன்னொரு நாள் எடுத்து வச்சுட்டேன். ஸோ மார்னிங் இன்றைக்கி பூஜை வேலை இல்லாதனால சீக்கிரமாகவே சமையல் வேலையும் முடிஞ்சிடுச்சு. அதுவும் இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் தானே, அதனால சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. அந்த பருப்பு சாதத்துக்கு ஏதாவது வறுவல் நல்லா இருந்ததும், யூஸ்வலாக வறுவல் தான் அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. பட் இன்றைக்கி வாழைப்பூ இருந்துச்சு, வடை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பொரியலாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு பொரியலாக பண்ணிட்டேன். ஸோ குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா கேட்பேன் நான் என்ன வேணும் அப்படின்ட்டு. ரெகுலராக அவங்க அந்த ஃப்ரை ஐட்டம் தான் விரும்புவாங்க. அதுவே எப்போ நம்ம கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இது தாண்டா அப்படின்னு சொல்லிவிடுவேன். நேற்று அது தந்தேன்ல, இன்றைக்கி இது தரேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே சொல்லிடுவாங்க. ரொம்ப எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படிலாம் அடம் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க. பொரியெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காத பொரியெல்லாம் ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க. ஏன்னா பசங்க மேம்லாம் இருக்கிறனால ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க, கொஞ்சம் மீதி எடுத்துகிட்டு வருவாங்க. நான் ஒன்றும் பெருசாக அதை கண்டுக்க மாட்டேன், ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். ஏன்டா மீதி எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு திட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஃபுட்டு விஷயத்தில் அவங்க போதும் அப்படின்னா நான் விட்டுருவேன். அதுக்குன்னு நான் என் ஹஸ்பண்ட்டே இருந்து நிறைய திட்டு வாங்குவேன். அவங்க போதும்னா நீ ஈஸியாக விட்டுடுற, கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ வேலையெல்லாம் முடிச்சாச்சு, பசங்களும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. இப்படி தான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எப்பவும் இருக்கும். ஸோ ரியல் டைமே அவங்க ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். எப்போவும் போல் ஒரு ஸ்ட்ராங் காஃபி குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான்.
நம்ம வீட்டில் இருந்தே ப்ராடக்ட்லாம் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்லையும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான தனி சேனலும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பல்கான ஆர்டர்ஸ் வேணும், குழந்தைங்களுக்கு வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். பெஸ்ட் குவாலிட்டியில் வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து செஞ்சுட்ருக்கோம். இப்போ நான் வச்சிருக்கேன் பாருங்க கிளிப்பு, இது கூட வந்து நான் மேக் பண்ணதான், ஹேண்ட்மேட் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். நிறைய பிக்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பர்சனலாக. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது கஸ்டமைஸ்டாக வந்து ப்ராடக்ட் பார்த்து அது மாதிரி வேணும்னு கேட்டால் கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ மெட்டீரியல் இருந்துச்சுன்னா ஒரு 1 டேல கூட மேக் பண்ணிடுவேன். சப்போஸ் மெட்டீரியல் இல்லைன்னா அதை பை பண்ணி மேக் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ் ஆகும். ஸோ அதுக்கு மட்டும் தான் டைம். ஸோ இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது வந்து இந்த 2 பேண்டு தான். பாருங்கள், இந்த 2 பேண்ட் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது சேல் ஆகலை அப்படின்னா பர்சனல் யூஸ்க்கு வச்சுப்பேன். ஏன்னா வந்து வீடியோ பார்க்குறவங்க சப்போஸ் நம்ம வியர் பண்ணி காமிக்கும் போது அது ஒரு அவங்க மைண்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி கூட ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கீழே இந்த இடத்துலையும் போட்டுக்கலாம், அல்லது வந்து இங்கே இந்த இடத்துலையும் வந்து போட்டுக்கலாம். நான் போட்டுக்கலாம். ஸோ அது நல்லா இருக்கும், அது ஹைலைட்டடாக தெரியும் நமக்கு ஹேரில். ஸோ இந்த மாதிரி கூட உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நீங்கள் மோர் தென் ஒரு 5 ஆர்டர் பண்ணால் கூட நான் வந்து ஒரு 25-30 அந்த ரேஞ்சில் தான் வந்து நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது இது வந்து ஷாப்புக்காக ரீசேல் பர்பஸ்க்காக தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு 20 கிளிப்ஸ் போல செஞ்சுருந்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு கொடுங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்காக ரெடி பண்ணது தான். பட் அவங்க எதுவும் அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணல. திருப்பி நானும் வந்து கேட்டுக்கல. சரி வேணும்னா கேட்டுப்பாங்க அப்படின்னு, நான் எதுவுமே ப்ரெஷர் பண்ண மாட்டேன் யாருமே. ஸோ வேணும்னா அவங்களே கான்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதனால வந்து சரி இனி ஒரு டைம் கான்டாக்ட் பண்ணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கூட நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நம்ம சேனல்லையே நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்ம சேனல்லையே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா சொல்லுங்கள். நான் வந்து நான் போஸ்ட்டில் கூட நான் கொடுக்குறேன். நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கொடுக்குறேன். நம்மளுடைய வ்ளாக்லேயும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம இப்போ தான் நியூவான சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால அந்தளவுக்கு யாருக்கும் ரீச் இல்லை. சேனல் வந்து அந்தளவுக்கு ரீச் இல்லை. ஓகே, போக போக கண்டிப்பாக வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும்னு எதிர்பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிடலாம். ஆல்ரெடி வந்து போட்டு வச்சது இருக்குது ஃபில்டர் காஃபி. அது எனக்கு 2 days ஓடும். ஏன்னா நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் குடிப்போம். பசங்கன்னா டீ மோஸ்ட்லி லைக் பண்ணுவாங்க. இது கேட்டால் கொடுப்போம், வேணும்னா குடிச்சுப்பாங்க. ஹேர் பேக் போட்டு ரொம்ப மாதம் ஆச்சு. ஏன்னா வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுலேருந்து கண்டினியூஸாக வந்து கோல்டு காஃப் பாப்பாவுக்கு வருது, பையனுக்கு வருது, எனக்கு நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்து தப்பிச்சிருவாங்க கிளைமேட் சேஞ்சில். பட் இந்த வாட்டி அவரும் ரொம்ப மாட்டிக்கிட்டாரு. அடிக்கடி அவருக்குமே கோல்டு காஃப் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதனால் ஹேர் பேக் பக்கவே போகவே இல்லை. ஸோ அடிக்கடி வந்து வேலையும் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் ஹேர் ஃபாலும் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன மாதிரி சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிருவீங்களா, அல்லது வந்து நிறைய பெண்டிங் போட்டிருப்பீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ பெண்டிங் போட்டிருந்தா நம்ம தான் செய்யணும் அப்படின்னா நம்ம மட்டும் தான் அந்த வேலையை செய்யணும் எப்போ இருந்தாலும். அதனால் வந்து சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய நேரம் டைம் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுவே ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். நிறைய சிஸ்டர் வந்து கேட்பாங்க, சிஸ்டர் நீங்கள் ஆரி பண்ணும்போது அது முதுகு வலிக்கலையா, தலை வலிக்கலையான்னு சொல்லிட்டு. என்ன தான் பெயினாக இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு இடம் அப்படின்னா ஒரு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து பண்ணுறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து ஆரி பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே தான் என்னோடய ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களும் ஒரு பிடிச்ச விஷயத்த நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் உங்களுக்கும் வந்து அந்த ஒர்க்கை பண்ணுறதுல எந்த கஷ்டமே தெரியாது. ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இதோட வந்து நான் என்னோடய வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.